இதுவரைக்கும் அந்த ஆர்டர் காப்பிக்காக எங்களது வழக்கறிஞர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நாளை லிஸ்ட்டை டெஃபினட்டாக இந்த வழக்கு வரும், ஆகவே அப்பலண்ட் அத்தாரிட்டி வரும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கோம். எனி மூமெண்ட் அது வந்துடும். மாண்புமிகு நீதிபதி அவர்கள் அந்த உத்தரவை, அதாவது அவர் போட்ட ஆர்டரை கொடுக்கணும், அதுக்காக எங்களது வழக்கறிஞர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த ஆர்டர் கிடைக்கும். அந்த ஆணை கிடைக்கப்பட்ட பின்னால் அது பட்டியலிடப்பட்டு நாளை வரும். வழக்கறிஞர்கள் தயாராக இருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் நீதிமன்றம். இன்னொரு பக்கம் மக்கள் மன்றத்தை பார்த்து கேட்பதெல்லாம் யாரை கொடி கட்டக்கூடாது என்று வழக்கு போட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்று சொன்னால், புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக்கப்பட்டவர், 10 முறை பட்ஜெட்டை சமர்ப்பித்தவர், கொடுத்த முதலமைச்சர் பதவியை திரும்ப கொடுத்த சரித்திரம் ஓ பன்னீர்செல்வம் அவர்களே சாரும் என்று அம்மாவால் புகழப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர், தோல்வியே கண்டறியாமல் இரட்டை இலை சின்னத்தில் தொடர்ந்து வெற்றி பெற்றவர் ஓபிஎஸ் அவர்கள். ஆகவே இப்படித்தான் அவரை சுற்றி சுற்றி சரித்திரம். எத்தனையோ முறை இந்த இரட்டை இலையை காப்பாற்றுவதற்காக அம்மா எடுத்த நடவடிக்கை பின்னால் நின்றவர் அவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அம்மா. இந்த எடப்பாடி பழனிசாமியை கழகத்தினுடைய முதல்வர் வேட்பாளராகவும், இந்த எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கட்சி தலைவராகவும், இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டிய இடத்தெல்லாம் கையெழுத்து போட்டவராகவும் இருந்தவர் தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அத்தனையும் பெற்றுக்கொண்டு தலைவர் கொடுத்த கொடியை, பாடை வீடுகளில் யுத்த களத்தில் இந்த இயக்கத்தை உருவாக்கிய தலைவன் உனக்கென்று ஒன்று எனக்கென்று என்று எந்த கொடியையும் கொடுக்கவில்லை. வானோங்கி பறக்கின்ற வள்ளல் தந்த அந்த அண்ணா கொடியே அண்ணன் ஓபிஎஸ் கட்டக்கூடாது என்கின்ற ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார் என்று சொன்னால், அதை நீதிமன்றம் நாளை நல்ல தீர்ப்பை வழங்கும் என்று காத்து கொண்டிருக்கிறோம். மக்கள் மன்றத்தில் தீர்ப்பை வழங்குவார்கள். யாரை கொடி கட்ட வேண்டாம் என்று சொன்னார்களோ மக்கள் மன்றத்தில் அந்த அனுதாபம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது ஓபிஎஸ் அனுதாபம் மாத்திரமல்ல, நடக்கவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியாக மாறும் என்பதை இந்த நேரத்தில் இங்கே பதிவிடுகிறேன். நாளை நல்ல தீர்ப்பு வரும். வந்த பின்னால் என்ன நடக்கும் என்பதை உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம் தீபாவளியை முன்னிட்டு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு மற்றும் மறு ஒளிபரப்பு மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.